ஓம் சாந்தி 13/7/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ரக்ஷாபந்தன் விழா வாக்குறுதியின் விழாவாகும். சங்கம யுகத்தில்தான் ஆரம்பமாகும். இப்போது நீங்கள் தூய்மையாகவும் ஆக்குவதற்கும் வாக்குறுதி செய்கிறீர்கள். இப்போது நீங்கள் தூய்மை ஆவதற்கும் மற்றும் பிறரை ஆக்குவதற்கும் வாக்குறுதி செய்கிறீர்கள். கேள்வி: உங்களுடைய அனைத்து காரியமும் எந்த ஆதாரத்தில் வெற்றி பெறும்? புகழ் எவ்வாறு வெளிப்படும்? உங்களுடைய அனைத்து காரியமும் எந்த ஆதாரத்தில் வெற்றி பெறும்? புகழ் எவ்வாறு வெளிப்படும்? பதில்: ஞான பலத்தோடு யோக பலமும் சேரும்போது எல்லா காரியமும் தானாகவே நடப்பதற்கு தயாராகும். யோகம் என்பது மிகவும் இரகசியமானது. இதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானர் ஆவீர்கள். யோகத்தில் இருந்து புரிய வைத்தால் பத்திரிகையாளர்கள் தானாகவே உங்கள் செய்தியை வெளியிடுவார்கள். செய்தித்தாள் மூலமாகவே உங்களது புகழ் வெளிப்படும். இதன் மூலமாக அநேகருக்கு செய்தி கிடைக்கும். ஓம் சாந்தி. இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான் ராக்கி பண்டிகை ஆரம்பமாகும். பக்தி ஆரம்பமான போது ராக்கி கொண்டாடப்பட்டது. இதைத்தான் அநாதி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அதுவும் ஆரம்பமானது பக்தி மார்க்கத்திலிருந்து. ஏனென்றால் சத்தியுகத்தில் இப்படிப்பட்ட பண்டிகை இல்லை. அனைத்து விழாக்களும் சங்கமயுகத்தில் நடக்கிறது. அதுவே மீண்டும் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகின்றது. சத்தியுகத்தில் எந்த பண்டிகையும் இல்லை. தீபமாலா அங்கு இருக்குமா? அதாவது தீபாவளி பண்டிகை அங்கு நடக்குமா என நீங்கள் கேட்கலாம். இல்லை, அதுவும் இங்குதான் கொண்டாடுகின்றனர். இங்கு கொண்டாடுபவைகளை அங்கே கொண்டாட முடியாது. இவை அனைத்தும் கலியுகத்தின் பண்டிகை. குழந்தைகள் புரிய வைப்பதற்கு மிகவும் முயற்சி செய்கின்றனர். கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் பக்கம் செல்ல கடினமாக இருக்கிறது. உங்களுக்கு செய்தித்தாள் காரியத்தில் பயன்படும். செய்தித்தாள் மூலமாகவே உங்களது புகழ் வெளிப்படும். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். பிறகு அவசியம் சிம்மாசனத்தில் அமர்வார். பட்டாபிஷேகம் ஒருபோதும் காட்டுவதில்லை. சத்தியுக ஆரம்பத்தில் லக்ஷ்மி நாராயணன் இருந்தார்கள். அவர்களுக்கு பட்டாபிஷேகமும் நடந்திருக்கும். இளவரசனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். பிறகு எங்கே பட்டாபிஷேகம்? அங்கு சத்தியுகத்தில் தீபாவளி அன்று மிகவும் கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடக்கும். சங்கமயுகத்தில் எந்த விஷயம் உள்ளதோ அவை அங்கில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் இங்குதான் ஏற்படும். அங்கே தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை. அங்கே ஆத்மாக்களின் தீபம் ஒளியேற்றப்பட்டிருக்கும். அங்கு பட்டாபிஷேகம் கொண்டாடப்படும். தீபாவளி கொண்டாடுவதில்லை. பாபா சொல்கிறார், எல்லைக்குட்பட்ட தந்தை ஒவ்வொரு பிறவியிலும் புதியதாக கிடைக்கின்றார். இந்த எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு முறையே வந்து 21 பிறவிகளுக்கான பிராப்தியை தருகின்றார். ஆயுட்காலமும் அதிகமாகி விடுகின்றது. 21 பிறவியும் ஒரு தந்தை என்பதில்லை. உங்களுடைய ஆயுள் அதிகமாகிவிடும். நீங்கள் ஒருபோதும் துக்கத்தை பார்க்க மாட்டீர்கள். கடைசியில் உங்களது புத்தியில் இந்த ஞானம் இருக்கும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் பிராப்தியை அடைய வேண்டும். பாருங்கள், ரக்ஷா பந்தன் பற்றி செய்தித்தாளில் எப்படி வெளியிடுவது என்பதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். மந்திரிகளிடம் செல்கிறீர்கள். ராக்கி அணிவிக்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் தூய்மையாவதில்லை. நீங்கள் கூறுகின்றீர்கள், தூய்மையாகுங்கள்.
அப்போதுதான் தூய்மையான உலகம் படைக்கப்படும் என்று. 63 பிறவிகள் விகாரியானீர்கள். இப்போது தந்தை கூறுகின்றார், இது கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் தலையில் எந்த பாவ சுமை உள்ளதோ அது நீங்கிவிடும். இப்படி சொல்றார் பாபா. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, முழு மதிப்பெண்களோடு, அதாவது பாஸ் வித் ஆனராகி கௌரவமாக முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டுமானால் தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் ஆக வேண்டும். உள்ளுக்குள் ஏதாவது அவகுணம் இருந்தால் அதை சோதனை செய்து நீக்க வேண்டும். சரீரத்தை பார்த்தும் பார்க்காதவராக இருந்த ஆத்மா என உறுதி செய்த ஆத்மாவோடு பேச வேண்டும். இரண்டாவது, தந்தையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சுலபமாக நடைமுறைப்படுத்த யோக பலத்தை அதிகமாக சேமிப்பு செய்ய வேண்டும். செய்தித்தாள்கள் மூலமாக ஒவ்வொருவரும் தூய்மையாவதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். பிறரை தன்னை போன்று மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம். தெய்வ உணர்வை ஆத்ம அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற வைராகியமுடையவராகுக. தெய்வ உணர்வை ஆத்ம அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்யக்கூடிய எல்லையற்ற வைராகியமுடையவராகுக. விளக்கம். போக போக ஒருவேளை வைராகியம் துண்டித்து விடுகிறது என்றால் அதற்கான முக்கிய காரணம் தேக உணர்வாகும். எதுவரை தேக உணர்வின் மீது வைராகியம் இல்லையோ அதுவரை எந்த ஒரு விஷயத்தின் மீதுள்ள வைராகியம் சதா காலமும் இருக்க முடியாது. சம்பந்தத்தின் மீது வைராகியம் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. சம்பந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வைராகியம் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. உலகத்தில் கூட சிலருக்கு இந்த வைராகியம் வந்து விடுகிறது. ஆனால் இங்கே தேக உணர்வினுடைய விதவிதமான ரூபங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை அறிந்து கொண்டு தேக உணர்வை ஆத்ம அபிமானி ஸ்திதியில் மாற்றம் செய்ய வேண்டும். இது எல்லையற்ற வைராகியமுடையவராவதற்கான விதியாகும். இன்றைய முரளியினுடைய ஸ்லோகன். சங்கல்பம் என்ற கால்கள் உறுதியாக இருந்ததென்றால் கருமையான மேகங்கள் போன்ற விஷயங்கள் கூட மாற்றமடைந்துவிடும். சங்கல்பம் என்ற கால்கள் உறுதியாக இருந்ததென்றால் கருமையான மேகங்கள் போன்ற விஷயங்கள் கூட மாற்றமடைந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.